இந்த அறிகுறி இருந்தால் உங்கள் வாழ்க்கை மாறப்போகிறது என்று அர்த்தம். வாழ்க்கையில் சில நேரங்கள் எதுவும் சரியாக போகவில்லை என்று தோன்றும். ஆனால் பலர் நம்புவது என்னவென்றால், பெரிய மாற்றம் வருவதற்கு முன் சில அறிகுறிகள் நமக்கு தெரியாமலே தொடங்கும் என்பதுதான் அது. சிலர் மனநிலையாக இருக்கலாம், சிலருக்கு நிகழ்வுகளாக இருக்கலாம், சிலருக்கு உணர்வுகளாக இருக்கலாம், உள்ளுணர்வாக இருக்கலாம். இன்று வாழ்க்கையில் மாற்றம் வரப்போகிறது என்று பலர் நம்பும் சில அறிகுறிகளாக பற்றி இந்த வீடியோவில் காணலாம். முதல் அறிகுறி, மனதில் திடீரென்று ஒரு தெளிவு வர ஆரம்பிப்பது. முன்பு குழப்பமாக இருந்த விஷயத்தில் திடீரென்ற எளிதான புரிதல் ஆரம்பிக்கும். யார் உண்மை நம்மளோடு இருக்கிறார்கள், யார் நம்மை பின்னுக்கு இழுக்கிறார்கள் என்பது புரியத் தொடங்கும். இது உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய திசைக்கு செல்ல தயாராகிறது என்று சிலர் நம்பும் அறிகுறி. இரண்டாவது அறிகுறி, பழைய மனிதர்கள் அல்லது சூழ்நிலைகள் தானாக விலக ஆரம்பிப்பது. சில நட்புகள் குறையலாம், சில உறவுகள் மாறலாம், சில பழக்கங்கள் பிடிக்காமல் போகலாம். ஆரம்பத்தில் இது வலியாக இருக்கலாம், ஆனால் சிலர் இதை புதிய வாய்ப்புகளுக்கு இடம் உருவாகும் அறிகுறி என்று சொல்வார்கள். மூன்றாவது அறிகுறி, ஒரே விஷயம் மீண்டும் மீண்டும் உங்கள் கவனத்துக்கு வருவது. சிலருக்கு ஒரே எண்ணை அடிக்கடி பார்க்கலாம், சிலருக்கு ஒரே வார்த்தை, ஒரே அறிவுரை, ஒரே சிந்தனை தொடர்ந்து மனதில் தோன்றலாம். இது உங்கள் மனம் ஏதோ முக்கியமான விஷயத்தை கவனிக்க சொல்கிறது என்று நம்புகிறார்கள். நான்காவது அறிகுறி, உங்கள் தன்னம்பிக்கை மெதுவாக அதிகரிக்க ஆரம்பிக்கும். என்னாலும் முடியும் என்ற எண்ணம் உருவாகும். முன்பு பயந்த விஷயங்கள் இப்பொழுது முயற்சி செய்ய வேண்டும் என்று தோன்றும். வாழ்க்கையில் மாற்றம் வரும்போது உள்ளுக்குள் ஒரு புதிய சக்தி வருவது போல் பலருக்கு உணர்வு உண்டு. ஐந்தாவது அறிகுறி, சில கதவுகள் மூடப்படுவது. வேலைவாய்ப்பு கிடைக்காமல் போகலாம், ஒரு சில திட்டம் தோல்வியடையலாம், சில விஷயங்கள் தாமதமாகலாம். ஆனால் பின்னர் பார்க்கும்போது அது நல்லதாகவே நடந்தது என்று புரியலாம். சிலர் இதனை வாழ்க்கை உங்களுக்கு சரியான பாதைக்கு தள்ளுகிறார் என்று நம்புவார்கள். ஆறாவது அறிகுறி, அமைதி தேட ஆரம்பிப்பது. முன்பு சண்டை, குழப்பம், தேவையற்ற பேச்சுக்கள் பிடித்திருந்தாலும் இப்போது அமைதியாக இருக்க வேண்டும் என்று தோணலாம். தனியாக இருக்கவும், சிந்திக்கவும், மன அமைதி தேடவும் விருப்பம் வரும். இது உள் மாற்றத்தை தொடக்கும் என பலர் கருதுகின்றார்கள். ஏழாவது அறிகுறி, புதிய வாய்ப்புகள் மெதுவாக திறக்க ஆரம்பிக்கிருப்பது. திடீரென்று ஒரு புதிய வேலை, புதிய யோசனை, புதிய நட்பு, புதிய திறமை வெளிப்படலாம். சிறிய வாய்ப்புகளாக கூட கவனமாக பார்த்தால் அது பெரிய மாற்றத்திற்கான தொடக்கமாக இருக்கலாம். எட்டாவது அறிகுறி, உங்கள் உள்ளுணர்வு அதிக வேலை செய்ய ஆரம்பிப்பது. யாரை நம்ப வேண்டும், எந்த வழியில் செல்ல வேண்டும், என்ன முடிவு எடுக்க வேண்டும் என்ற உணர்வு உள்ளிருந்து வர ஆரம்பிக்கும். பலர் இதை வாழ்க்கை உங்களுக்கு வழிகாட்டுகிறது என பார்க்கிறார்கள். ஆனால் ஒரு விஷயம் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், அறிகுறிகள் மட்டும் வாழ்க்கையை மாற்றாது. மாற்றத்தை உண்மையாக்குவது உங்கள் முயற்சி, பொறுமை, நம்பிக்கை, தொடர்ந்து செயல்படுவதுதான். வாழ்க்கை மாறப்போகிறது என்ற நம்பிக்கை நல்லது, ஆனால் மாற்றத்திற்காக நாம் ஒரு அடி எடுத்து வைக்க வேண்டும். உங்கள் வாழ்க்கையிலும் இந்த அறிகுறி ஏதாவது இருக்கிறதா? இருந்தால் அது உங்கள் புதிய தொடக்கத்துக்கு சின்னமாக இருக்கலாம். நம்பிக்கையுடன் முன்னேறுங்கள். நல்ல மாற்றங்கள் மெதுவாக வந்தாலும் அது உங்கள் வாழ்க்கையை முழுவதும் மாற்றக்கூடியதாக இருக்கும்.